அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை முடித்திருத்தம் செய்கிறதுக்காக அவர் கிட்ட போயிருந்தோம். அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு வர வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வேகப்பட்டு நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாக்க ஆரம்பித்தது இல்லாமல் நம்மளை பிடிச்சி கீழே தள்ளிட்டாப்புல. தள்ளின உடனே இந்த கை போய் கீழே அப்படி அழுந்தின உடனே இந்த எலும்பு இங்கே ஏறி இந்த இடத்துல கிராட்சி மாதிரி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு. அது இப்படி தள்ளினோடனே எனக்கு ஒரு அங்கேயே அப்படியே மயக்கமாக வர மாதிரி இருந்துச்சு. அவரை ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த வலியை தாங்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு இந்தாண்ட வந்த உடனே எனக்கு இந்த கை கீழே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வலிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு கையெல்லாம் குடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கையை தூக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப வலின்னா அது மாதிரியான வலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு ஊசி போட்டாங்க, சரியாயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு சரியாகல. அப்புறம் இன்றைக்கி காலைல போயிட்டு நம்ம ஆடுதுறைக்கிட்ட இருக்கிற அந்த எலும்பு முறிவு கட்டு இருக்குங்களே, அவங்க போடுறாங்களே, அங்கே போயிட்டு போட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ என்னென்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவே நான் ஒரு 18 வருடமாக அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய உயிரோ இல்லை என்னை பற்றின ஒரு விஷயமோ நான் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. மக்களுக்காக வாழ்கிறதும் மக்களுக்காக இறக்கிறதுன்றதான் என்னுடைய வாழ்க்கையாகவே இருக்க போதே தவிர, இதில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எனக்குள்ளே என் குடும்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போக நான் விரும்பலை. அவங்களுக்காக தான் நான் தினந்தோறும் ஓடி ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுறதுக்கான வேலைகளை நான் நிறைய செஞ்சிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அவங்கள முடி வெட்டி குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணி ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுதான் இப்போ நம்ம ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இடம் கட்டிடம் கொடுங்க. கண்டிப்பாக நான் என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கான ஒரு விஷயத்தை நான் பிறந்த இந்த ஜென்மத்திலேயாவது ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு போக நினைக்கிறேன். அதுக்காக பணம், பேர், புகழ் இதுக்கெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. என்னை நம்பி இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்றவங்க, இந்த கை காலெலாம் பார்த்திங்கன்னா புண்ணோடு புழு வச்சு சீ வச்சு அவங்களால அந்த காலை சரி பண்ண முடியாமல் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முதியவர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறையா முடி வச்சுக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட கிட்ட போனால் அவ்வளோ துர்நாற்றமாக இருக்கும். அவங்கள சரி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் முதியவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் படுத்தே கிடப்பாங்க. எந்திரிச்சு போய் உணவு கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்க அழுக்கு புடையோ